என்னம்மா எங்க போறோம்? எனக்கு என்னடா தெரியும்? என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே தெரியாம பிளைண்டா நான் வந்து வர போறேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. பயப்படாத, பயப்படாதடா. பரட்டா என் குரல் போச்சு, எல்லாமே போச்சு. போச்சா? லவ் யூ. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? நீதான் கேப்டன். ஆமா, இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. என்ன அப்படியே நிக்குது? இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஓ சாமியோ. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. வாங்க தூங்கலாம். வாங்க எல்லாரும் படுத்து தூங்குவோம். ஆமா வாங்க போலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தீபோ அஃபிஷியல் சேனல். இவனோட இந்த சேனலில் பண்ணிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. இந்த vlog எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃப் மோமோவுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன vlog எடுக்கிறேன். இட்ஸ் அ ட்ரிப், அது எப்படி சொல்லலாம், வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பர்த்டே மூன் அப்படின்னு சொல்லலாம். சும்மா எனக்கு தெரிஞ்ச பேர். ஒரு குட்டி ட்ரிப், மோமோவுக்கு தெரியாமல் பிளான் பண்ணது. எங்கே போகிறோம் எப்படி எதுவுமே தெரியாது. வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி vlog. எல்லாம் பேக் பண்ணியாச்சு, போவோமா? சரி போவோம். என்னம்மா எங்கே போகிறோம்? எனக்கு என்னடா தெரியும்? தெரியலையேங்க. பிஸியா. ஓ புருஷன்ல தெரியலையேங்க, மரியாதை. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே தெரியாம எங்க போறோம் என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம நான் ஒரு மாதிரி பிளைண்டா நான் வந்து வர போறேன். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு. பயப்படாத, பயப்படாதடா. போவோம். பரட்டா. ஹலோ டிரைவர். அடி பாவி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்ன சொன்ன? மர்க்கா சொல்லு டிரைவர். மர்க்கா சொல்லு டிரைவர். ஆக்சுவலா நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல எங்க போறோம்னு. இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. நான் ட்ரெஸ் பேக் பண்றப்ப கூட வந்துட்டு எதுக்கு பேக் பண்றதே தெரியல. நமக்கு யூஸ்வலா தெரியும்ல நம்ம இங்க போறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெஸ் போடலாம் அந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி என்ன எடுக்கிறதுனே தெரியாத மாதிரி இருந்துச்சு. சில ட்ரெஸ் இவரே வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ கொஞ்சம் விவரமா நடந்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ஒரு சாரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா மத்த எதுவுமே சொல்ல. ஸோ ஏதோ ரொம்ப வஸ்டா ட்ரெஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அதாவது தலைகீழா வேர் பண்ணுவாங்கல்ல, இந்த இடத்துக்கு போய் அவனாவது இதை போடுவானா அந்த மாதிரி. ஸோ என்ன போகுதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ஜோக்கா இருக்க போறேன். இந்த வாய் வேற ரொம்ப வலிக்குது. பாவம்ல நானு. வலிச்சாலும் பேசி நிறுத்த மாட்டேன்றீங்களே. அதை நிறுத்த மாட்டேன். அப்படித்தான்டா பேசுவேன். குட் மார்னிங். ஆக்சுவலி நடுவில் வந்து ஒரு ஸ்பாட்ல போட்டு தூங்கிட்டோம். இப்போதான் வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கேயோ கொண்டு போறாங்க, எங்கன்னா தெரியல. ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கு, ஒரே பனி மூட்டமா இருக்கு. என் குரல் போச்சு, எல்லாமே போச்சு. போச்சா? நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தெரியுமா, வந்திருக்கிற இடம் எது கண்டுபிடிச்சிட்டேன். நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்துட்டு வயநாடு. ஆக்சுவலி போர்டு வந்துச்சு, வெல்கம் டு வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது தெரியாதுல்ல, இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது எடுக்கவே முடியல. ஸோ அட் லாஸ்ட் ஃபைட் நான் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிடும்னு நினச்சேன். பட் ரொம்ப தத்தியாக இருந்திருக்கேன். எதுவுமே சொல்ல மாட்டாரு இவரு. ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேற? போதானே போறத பாரு எவ்வளோ. இந்த மாதிரி நான் இருந்ததே இல்ல. எனக்கு ஒரு மாதிரி கோவமா வருது, எதுவுமே தெரியாம. இது வந்து ஒன்லி ஜாக் ஃப்ரூட். இந்த ட்ரீ ஹவுஸ் பேர் ஜாக் ஃப்ரூட். இங்க பாரு, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஹவுஸ்.
சிறப்பான ஆள் நீ. இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அங்க எனக்கு ஐடியாவே இல்ல எங்க வரோம்னு தெரியாது. சரி எனக்கு புரியவே இல்ல. ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല എവിടെ പോകുന്നു പറഞ്ഞിട്ടേ ഇല്ല. எதுவுமே தெரியாது. சோ ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ஃபைனலி வந்தாச்சு. சூப்பரா இருக்கு இடம் வந்துட்டு. அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு வீடு தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. புரியவே இல்லை எனக்கு என்னடா இங்கே. ஏன்னா பிகாஸ் இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வந்து ஹோம் ஃபுட் தான். ஸோ என்னடா ஒருவேளை இங்கே தான் ஸ்டேவா இல்லை இதுக்குள்ளே ஏதாவதா அப்படின்னு பார்த்தா இது வந்து நம்ம இருக்கிறது வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஹவுஸ். அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஜாக் ஃப்ரூட் மரம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா அந்த ஷேக் ஆகுது. அது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நமக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். அந்த புட்டிக்குள்ள இது இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இன்னும் இருக்கு. இந்த லவ் யூ. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி என்னை பார்க்கவே விடாமல் நான் ட்ரெஸ்ஸே மாற்றி ரெடி ஆகிட்டேன். ஆனால் இன்னும் அதை பார்க்கல. நான் எனக்கு தெரிஞ்ச பெரிய பல்பை வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். நான் அதை பார்க்கணும். காஃபி மக் ரிவர் ட்ரீ. நைஸ். இங்க பாரு. ஹாப்பி பர்த்டேவா. தேங்க்யூ. இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்ன சம்பவம்னா ஒரு ஆக்டிவிட்டி நாங்க பண்ண போறோம். அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். ஆக்டிவிட்டி மட்டும் தான் தெரியுமே தவிர அது என்ன ஆக்டிவிட்டின்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உடச்சிருவியா என்னத்த? பேர் சொல்லிட்டானா கட்டின புருஷன் பேர் சொல்லிட்டானா. தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா. எனக்கு தெரியும். இவளுக்கு தெரியாது. வாங்க பாப்போம். போட்டு ரெடி ஆயிருன்னு சொன்னோனே அஞ்சலி பாப்பா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. போலாம். అందరికీ நமஸ்காரம். அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே தெரியாது. என்ன பண்ண போகிறோம் எங்கே போகிறோம் ஒன்றுமே புரியல. ஆனால் போகிறோம். எங்கள் பேர் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. என்ன நாளையும் ஒன்றும் செய்யல. புரியுதா? முன்னாடி இருக்கிற ஆளு தான் கேப்டன். முன்னாடி இருக்கிற ஆளுக்கு கோஆர்டினேட் பண்ணு. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ சடன்ல வந்து இவர் வந்து ரைட்டுக்கு போகணும்னா லெஃப்ட்டுக்கு இருக்கான். இது வந்து லெஃப்ட்டுக்கு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஆளும் நீதான் கேப்டன். ஆமா. இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. அருமை அட்டகாசம். கொய்யாலே just miss. And the loading is just grab your knee, tap here, put back. Then grab here tightly, flip it up. And the aim is. என்ன அப்படியே நிக்குது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? காலுக்கு நடுவுல நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. ஹோல்ட் பண்ணி நல்லா அடி. எஸ் குட். எவ்வளவு சான்ஸ் தருவீங்க? திருவிழால கொடுக்குற மாதிரி எவ்வளவு சான்ஸ் தருவீங்க? ஓ சாமியோ. வாவ் சூப்பர். சூப்பர். சரியால்தான்ப்பா. நீ எப்படி விட்டு? பரவாயில்ல இன்னொரு. ஓ சாமியோ.
இல்லை டைராய்ட். சபா உனக்கு டியூஷன் எடுத்து எனக்கு வயசாயிடும் போல. அடி 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 சூப்பர். பாகு பிடித்தது மறுமுகம். விடு ஒன்னா விடு. நைஸ். அது எங்க குத்திச்சு? இந்த வடிவேலு. அடி நான் சொன்னா இது நீ பண்ணுவேன்னு. அடி. எல்லாரும் எல்லா விஷயத்துலயும் சிறந்தவங்களா இருந்துட முடியாது பிட்டு. நம்ம கத்துக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கும். போடு. 1 hour later. ஸோ ஒரு வழியாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து டின்னருக்கு ரெடி ஆகிருக்கோம். ஸோ மம்மு வந்து நான் டின்னருக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ இதுதான் என்னோட லுக். இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க தானே? நம்பிட்டேன். ஸோ மம்மு ரெடி. சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது சொல்லு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ரொம்ப கஷ்டப்பட்டு சீக்கிரமா அடிச்சு பிடிச்சி ரெடியாகி போனதுக்கு நான் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டேன். ஆனா வந்துட்டு வீடியோ எடுக்கல, போட்டோ எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அவ்வளோதான். என்ன பேசுறேன்னே தெரிய பேசிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. ஃப்ரேம் வச்சாலே கொட்டாய் தான் வருது. ஸோ நான் இப்போ நல்லா தூங்க போறேன். காலையில நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு எனக்கு நாளைக்கு பார்ப்போம். டாடா பாய். பயங்கர டயர்டாக தூங்கிட்டு இருக்கா. எனக்கு அவளை எழுப்புறதா என்னன்னே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். అందరికీ నమస్కారం. வாங்க. குட் மார்னிங். மார்னிங் குட். எங்கே நாம போகிறோம்? சோறு சாப்பிட. நமக்கு சோறு தான் முக்கியம். நைட்டு எனக்கு நிறைய பேர் விஷ் பண்றேன்னு சொல்லி கால் பண்ணாங்களா. அம்மனி என்ன பண்ணாங்க? தூங்கிட்டேன். அப்புறம் இவர் வந்து கேக் கட் பண்றதுக்கு சொல்லி என்னை எழுப்புனாரா. அப்பவும் தூங்கிட்டா. என்ன தெரியும் பண்ண அவர் தானே சொன்னேன். ஆமா இல்ல நான் அவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. அப்படியா? ஆமா. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஐயோ இவ வேற பயங்கரமா தூங்கிட்டு இருக்காளே, எழுப்புனா பாவமா எழுப்புறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் வந்து நீ தூங்குறதெல்லாம் காட்டினேன். ஐயோ நான் வேற பொதிஞ்சு தூங்கிட்டு. ஆமா ஆள் இருக்கா என்னன்னே தெரியல. இந்த ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப டயர்டு. கண்டினியூஸா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வரணும். எனக்கு முடியல. தூக்கம் தான் முக்கியம். கேட்கலாம் அப்புறம் தான். கொஞ்சம் பாவமா இருந்துச்சு, நான் விட்டுட்டேன். நைட் டைம் சரியா காட்ட முடியல இந்த இடத்த. பாருங்க. இட்ஸ் வெரி குட். சி தள்ளணும் அந்த மாதிரி கடல்ல இறங்கி தள்ளணும். ஸோ இவ்வளோ சம்பவங்கள் இருக்கு. அதே நிமிஷம் புட்டி நைஸ். ஒரு ஃபுல் கட்டிட்டு அப்படியே ஒரு போதையா பண்றது. மயக்கம். தனியாக சாப்பிட்ட பிரெட்டு ஜாம் அப்புறம் வயிற்று இருக்கா பட்டர் எங்க காணோம். அப்ப என்ன பரோட்டா புட்டு. இவர் புட்டு வச்சுட்டாரு. அப்புறம் கடைசியாக சாப்பிட்றாங்க. Yes, coming.
என்ன காலை காணும்? படுத்துட்டியா? பாவி. சார் தூங்கிட்டா சார். பெட்டோட ஐக்கியமாயிட்டா. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்க தூங்கலாம். வாங்க எல்லாரும் படுத்து தூங்குவோம். ஆமா வாங்க போலாம். 6.5 hours later. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் பார்க்க போயிட்டு இருக்கோம். அவள் குடுன்னு முன்னாடி ஓடி போயிட்டு இருக்கா. எங்கே போற? எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டு இருக்க தானே? அவங்க வந்து எழுப்பலன்னா நாங்கள் வந்துட்டு மூஞ்சியாக தூங்கிட்டே இருந்திருப்போம். ஏன்னா வந்துட்டு வந்து அந்த வேலையை மட்டும் தான் உருப்படியாக செஞ்சிட்ருக்கோம். அவங்க வந்து சரி சைட் சீயிங் போகலாமா இன்னைக்காச்சும், நேற்று தான் போகல அப்படின்னாங்க. ஓகே சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கடன்னு கிளம்பி இப்போ வந்துட்டு போகிறோம். எனக்கு பிடிச்ச கலர். ஆன் பண்ணாத திருப்பி போடுது. The next day. குட் மார்னிங். ஆக்சுவலி நேற்று எங்கே விலாக் விட்டோன்னே தெரில. நேற்று சைட் சீயிங் போயிட்டு ரூம் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே பேசிகிட்டே தூங்கிட்டோம். லைவ் போனேன். அண்ட் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நிறையா பேர் வந்துட்டு மெசேஜ் இன்னும் நான் படிக்கலை, இங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஸோ கூடி சீக்கிரம் எல்லாரும் படிச்சுவேன். பட் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க இருக்கட்டும், எப்படியோ இது மூலமாக விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இத்துடன் இனிதே முடிந்தது இந்த vlog. ஸோ பயங்கரமான ஒரு ஹாப்பி ஸ்டே. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. பட் இது நம்ம வீடு கிடையாது, எங்கேயும் இருக்க முடியாது. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தனியாக கூட வரலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. பிகாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் நான் தனியாக வருவேன் இந்த இடத்துக்கு. பாய். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.